ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ ஊழியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். எனக்கன்பானவர்களே, இந்த வேதாகமத்தில் யோபு என்ற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அவன் ஊத்ஸ் தேசத்தில் பிறந்தவன். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான இவன் தேவனோடு கூட சஞ்சரித்து வாழ்ந்து வருகிறான். அவனுக்கு 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள், 7000 ஆடுகள், 5000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், அதுபோக மிருக ஜீவன்கள், அநேக வேலையாட்கள், இப்படி விசாலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். எனக்கன்பானவர்களே, இந்த 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனத்திலே பார்ப்போமானால், தேவனாகிய கர்த்தரிடத்தில் இந்த யோபுவை குறித்தும் இந்த யோபுவின் வீட்டை குறித்தும் அவனுக்கு கொண்டிருந்த ரகசியமான பாதுகாப்பை குறித்தும் இப்படி அநேக காரியங்களை சாத்தான் தேவனுடைய சந்நிதியில் போய் நின்று அவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் போது தேவனே யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட இந்த யோபுவினுடைய வாழ்க்கையில நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். அப்படி அனுமதிக்கிற காரியங்கள் என்னவென்றால், இந்த யோபுவினுடைய வாழ்க்கையில அவனுடைய வாயிலிருந்து அவன் வணங்கி கொண்டிருக்கிற தேவனை தூஷிக்க வேண்டும். அதாவது நம்முடைய வாயிலிருந்து நம்முடைய தேவனை தூஷிக்க வேண்டும் என்று ஒரு காரியத்தை உண்டாக்க வேண்டும் என இந்த சத்துருவானவன், அதாவது சாத்தானானவன் யோபுவுக்கு எதிராக தேவனாகிய கர்த்தர் சமூகத்தில் வாதாடுகிறான். அப்படி வாதாடுகிற நேரத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, யோபு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். இந்த இடத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சாத்தானுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார், ஒரு அனுமதியை கொடுக்கிறார். என்னவென்றால், அவன் உன் கையில் இருக்கிறான், அவனுக்கு உண்டான எல்லா பாதுகாப்பையும் நான் எடுத்துட்டேன், அவனை உன்னுடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன், ஆனாலும் அவன் ஜீவனை மாத்திரம் தப்பவிடு என்று ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை கட்டளையாகவும் பிறந்து சாத்தானுக்கு போகிறது. இந்த இடத்துல அடுத்த வசனத்தை நாம் பார்ப்போமானால், அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். எனக்கன்பானவர்களே, முதலாவது சாத்தான் யோபுவினுடைய மற்ற எல்லா காரியத்தையும் எடுக்கிறான். அதாவது அவனுக்கு இருந்த எல்லா ஆஸ்தி, அந்தஸ்து, பிள்ளைகள், வீடு, வாசல், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், மிருக ஜீவன்கள், இப்படி எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்கிறான். ஆனாலும் யோபு தேவனை நோக்கி தூஷிக்கவில்லை. ஆனால் சாத்தான் தேவனாகிய கர்த்தரிடத்தில் போய் ஒரு காரியத்தை முன்வைக்கிறான். அந்த காரியத்தை நாம் பார்ப்போமானால், யோபு 2ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனம். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த இடத்திலே சாத்தான் சொல்லுகிறான், அவனுடைய எலும்பையும் அவனுடைய மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உம்மை தூஷிக்கானோ என்று பாரும் என அவரிடத்தில் சொல்லுகிறான். அதற்கு அடுத்த வசனத்திலே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், அவன் ஜீவனை மாத்திரம் தப்பவிடு என்று கட்டளை பிறப்பிக்கிறார். எனக்கன்பானவர்களே, இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய யோபுவானவருடைய வாழ்க்கையில
சாத்தானுடைய காரியத்தினால ஒரு மிகப்பெரிய இழப்பு, தன்னுடைய சரீரம் முழுவதும் பாதிக்கப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளை இழந்து எல்லாவற்றையும் இழந்து தனி மனிதனாக தன்னுடைய மனைவியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவனுடைய மனைவி அவரை பார்த்து கேட்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் வார்த்தை. யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீர் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். எனக்கன்பானவர்களே, வாழ்க்கையில ஏற்படக்கூடாத ஒரு மிகப்பெரிய காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறதை நினைத்து யோபுவானவர் கலங்கி கொண்டிருக்கிற வேளையில, சோர்ந்து போயிருக்கிற வேளையில, நஷ்டம், கஷ்டம், அவமானம், பாடுகள் எல்லாவற்றையும் அடைந்திருக்கிற அந்த நேரத்துல தன்னுடைய சொந்த மனைவியாகிய அவருடைய மனைவி சொல்லுகிறார், நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். இந்த காரியத்தை நாம் சற்று கவனிப்போமானால், எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு கணவனை பார்த்து ஒரு மனைவி அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல மாட்டார்கள். ஆனாலும் இந்த இடத்துல சாத்தான் அவனுடைய மனைவி மூலமாக ஏவி விட்டு நம்முடைய யோபுவை பார்த்து அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டார். இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் தந்த அனுமதிக்கு முன்னாடி நம்முடைய யோபுவானவர் வாழ்ந்த சில வாழ்க்கை முறைமைகளை குறித்து நாம் பார்ப்போம். யோபு 29ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலைகளில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒளித்துக் கொள்வார்கள், முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ளும். என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது. எனக்கன்பானவர்களே, இந்த யோபு 29ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நாம் பார்த்தோம். 7 முதல் 10 வசனங்கள் சொல்லுகிறது, அவர் பட்டண வழியிலே ஆசனம் போடுவதற்காக அவர் போகும்போது அவரை பார்த்து வாலிபர்கள் எழுந்து நிற்பார்கள். பிரபுக்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் யோபுவை பார்க்கும்போது அவர்கள் பேசுகிற வார்த்தையை நிறுத்தி அவரவர் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். இப்படி அநேக காரியங்களை இந்த வேதாகம புஸ்தகத்திலே பார்க்கலாம். இந்த யோபு ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். இவருடைய நடை, இவருடைய செயல்பாடுகள், இவருடைய காரியங்கள், இவருடைய நீதி செய்தல், இவருடைய இரக்கம், இவருடைய தயவு, இவைகளையெல்லாம் நாம் பார்ப்போமானால் அது மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் அவைகள் நமக்கு எட்டாத உயரமாகவும் காணப்படுகிறது. ஆனால் அப்பேற்பட்ட யோபுவினுடைய நிலைமை இந்த இடத்துல பரிதாபமாய் காணப்படுகிறது. தன்னுடைய சொந்த மனைவி அவனை பார்த்து தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். அந்த நேரத்திலே நம்முடைய யோபுவானவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. எனக்கன்பானவர்களே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சில நேரங்களில் நமக்கு ஏற்படுகிற துக்கம், சில நேரங்களில் நமக்கு ஏற்படுகிற இழப்பு, சில நேரங்களில் நமக்கு ஏற்படுகிற கடன் பிரச்சனை, இது எல்லாவற்றையும் குறித்து தேவ சமூகத்தில் நாம் ஒப்படைக்க வேண்டும். நம்முடைய தவறுகளை நாம் நிதானிக்க வேண்டும், நம்முடைய பாவங்களை நிதானிக்க வேண்டும், நம்முடைய அக்கிரமங்களை நிதானிக்க வேண்டும். நாம் எந்த வழியிலே போய் கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்த தவறுகளை குறித்து நிதானிக்க வேண்டும். தன்னுடைய சொந்த புருஷனை நோக்கி, நீர் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிற யோபுவினுடைய மனைவியிடத்தில் பார்க்கும்போது சாத்தான் அவளோடு கூட பேசி காரியத்தை வெளிப்படுத்தினார். யோபுவின் மனைவி மூலமாக சாத்தான் பேசுகிறான். ஆனாலும் யோபு சொல்லுகிற ஒரு வார்த்தை, பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசாத, தேவனிடத்தில் நாம் நன்மையை பெற்றோம்,
தீமையையும் பெற வேண்டாமோ? அவரிடத்திலிருந்து வருகிற தீமை நல்லது என்று சொல்லுகிறார். சில நேரங்களில் நம்முடைய வீடுகளிலே கூட தகப்பனார், தாயார், சகோதரர்கள், கணவன், மனைவி சில நேரங்களில் எரிச்சலாகவும் கோபத்தோடும் பேசுகிற சில வார்த்தைகளை நாம் சற்று கவனித்து விட்டுவிட வேண்டும். அந்த வார்த்தைகளோடு கூட நாமும் தர்க்கம் பண்ணி அவைகளோடு கூட சேர்ந்து சில வார்த்தைகளை கடந்து கொண்டு போவோமானால் அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய்விடும். இந்த இடத்துல யோபுவினுடைய மனைவி நீ செத்துப்போன்னு சொல்லும் போது அவர் அமைதியாய் தேவனிடத்திலிருந்து வருகிற தீமை எனக்கு நல்லது என்று சொல்லுகிறார். அவ்வளவு பெரிய ஒரு தேவன் மேல் வைத்திருந்த ஒரு நம்பிக்கை. வசனம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுகிறது. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டாலும், ஒருவேளை எல்லாமே போச்சுன்னு சொல்லி, எழுந்து போனன்னு சொல்லி, ஒரு நபரை எழுந்துட்டேன், கணவனை எழுந்துட்டேன், மனைவி எழுந்துட்டேன், தகப்பனாரை எழுந்துட்டேன், பிள்ளைகளை எழுந்துட்டேன், பணத்தை எழுந்துட்டேன், நகையை எழுந்துட்டேன், இப்படி இந்த உலகத்துல நீங்க எதை வேண்டுமானாலும் எழுந்திருக்கலாம். அதற்குண்டான காரணத்தை நீங்கள் சற்று கவனியுங்கள். இந்த இடத்துல எந்த ஒரு தவறுமே செய்யாத ஒரு யோபுவினுடைய வாழ்க்கையில சாத்தான் போய் தேவனிடத்தில் ஒரு அனுமதியை கேட்டு வாங்குறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் என்ன நடந்தது என்பதை, அப்படி நம்முடைய வாழ்க்கை குறித்து பிசாசானவன் என்ன உத்தரவாதத்தை வாங்கியிருப்பான்? ஏன் தேவன் இந்த காரியத்தை அனுமதித்தார்? ஏன் தேவனாகிய கர்த்தர் யோபுவின் வாழ்க்கையில் இப்படி காரியத்தை அனுமதித்தார் என்றால், தேவனுக்கும் யோபுவுக்கும் இருந்த உறவை முறியடிக்க சாத்தான் நினைத்தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் தேவனுக்கும் யோபுவிற்கும் இருக்கிற அந்த உறவை மேம்படுத்தவும், அவனை மீண்டுமாய் கட்டவும், அவனோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர் என்றும் அந்த காரியத்தை நிரூபிக்க தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட அனுமதியை கொடுத்தார். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், ஆனாலும் அவனுடைய ஜீவனை மாத்திரம் தப்ப விடு. இன்றைக்கும் உங்களுடைய என்னுடைய ஜீவனை தப்ப விட்டிருக்கிறார். நமக்கு எல்லா சூழ்நிலைகளும் நெருக்கடியா இருக்கிறது. கடன் பிரச்சனை இருக்கிறது, கவலை, கஷ்டங்கள், கண்ணீர், வேதனை, அவமானம், பாடுகள், சொந்த குடும்பத்தில் பிரச்சனை. யோபுவின் மனைவியை போல ஒவ்வொரு வீட்டிலும் கணவன், மனைவி, பிள்ளைகள், தகப்பனார், தாயார், சொந்தங்களுக்குள்ள அநேக வார்த்தைகள் நீ செத்து போ என்று சொல்லுகிற அளவுக்கு கூட இந்த காரியங்கள் நடைபெறுகிறது. ஆனாலும் இந்த இடத்துல யோபு எப்படி உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தானோ, அப்படி நீங்கள் தேவ சமூகத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவன் சொல்லுகிற, தேவன் கற்றுத் தருகிற ஒரு மிகப்பெரிய காரியம், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டத்துக்கு மத்தியில நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ என்னை மாத்திரம் பிடித்துக்கொள். அப்படி பிடித்துக் கொள்வாயானால் உன் வாழ்க்கையை மீண்டுமாய் கட்டுவிப்பேன். யோபுவினுடைய வாழ்க்கையில மீண்டுமாய் நடந்த ஒரு சம்பவம். யோபு 42 அதிகாரம் 12 வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடைய பின் நிலைமையை மாற்றுகிறார். எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றையும் இந்த உலகத்துல அவனுக்கு எதெல்லாம் போச்சுன்னு இருந்தாரோ, எதெல்லாம் என்னை விட்டு போச்சுன்னு அவர் இருந்தாரோ, அப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்து கொடுத்து தேவனாகிய கர்த்தர் அவனை மீண்டுமாய் தன்னுடைய பிள்ளையாய், தன்னுடையவனாய், தனக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜ வாழ்க்கையோடு கூட ராஜாவின் பிள்ளையாக மீண்டுமாய் அவனை நிறுத்தினார். இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வீட்டுல உங்களுடைய சகோதரர்கள், நீங்க யாரோ ஒருவரை நேசிக்கிறீங்க, அவர்கள் கூட உங்களை பார்த்து ஒருவேளை சொல்லலாம், அவங்க எந்த சூழ்நிலையிலிருந்து இந்த வார்த்தையை பேசுகிறார்கள் என்று நீங்கள் சற்று கவனியுங்கள். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். நமக்காக கவலைப்பட்ட, நமக்காக கண்ணீர் சிந்தின, நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்ட, நமக்காக ரத்தம் சிந்திய, நமக்காக தன்னுடைய சரீரத்தை, ஆவி, ஆத்மா, ஜீவனை தந்த நல் இயேசுவை நாடுங்கள். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். அப்பேற்பட்ட இயேசுவை நாடுங்கள். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.